வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க காலிஃப்ளவர் மசாலா தான் செய்ய போகிறோம். சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே பொருத்தமான இந்த காலிஃப்ளவர் மசாலாவை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். இந்த மாதிரி செவந்து வர்ற அளவுக்கு வதக்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், தண்டெல்லாம் நீக்கிட்டு இது 400 கிராம் அளவு இருக்குது. 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள், இது இல்லைன்னா 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் போதும். ஒரு 10-20 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இடையில கலந்து விடணும். பானில் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 பெரிய ஏலக்காய், சின்னதாக ஜாதிப்பூ, 2 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, கருகாத அளவுக்கு ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, பேன் சூட்லேயே ஒரு 10 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். காலிஃப்ளவர் நல்லாவே வெந்துருச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, இந்த ரெண்டையும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அரிசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு குறைவாக இருக்கிறதால நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவையும் போட்டுக்கலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.